நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். கர்நாடக அரசு காவிரி நீரை திறக்காததால் தமிழக அரசு தரப்பிலிருந்து தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். தமிழக அரசின் இந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, விரிவா சொல்லுங்க. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் உத்தரவின்படி கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விடாத நிலையில தான் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேர்ல உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுதான் தமிழக அரசுடைய அறிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில ஆகஸ்ட் 3 இன்றைய நிலவரப்படி கர்நாடகாவில் KRS அணையில ஒரு 23 TMCயும் அதே கபினியில ஒரு 18 TMCயும் சாரங்கில் அந்த ஹேமாவதி உள்ளிட்ட அணையிலையும் நீர் இருப்பு என்பது 77.537 TMC ஆக மொத்த இருப்பு இருக்கிறது. பயன்பாட்டு நீர் இருப்பு என்பது 667.517 TMC உள்ளது. விகிதாச்சார அடிப்படையில வெளிகுன்றிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உரிய பங்கு நீரை அணையிலிருந்து திறந்து விடுவதில் கர்நாடக அரசுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது. ஆனா இருந்த போதும் விகிதாச்சார அடிப்படையில தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய நீரினுடைய அளவு என்பது 4.536 TMC ஆகவே இருக்கிறது. இதன் காரணமாக 26 TMC இருக்கக்கூடிய காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவின் அடிப்படையில திறக்கப்பட வேண்டும். இருந்த போது 4 TMC அளவுதான் குறைவாகத்தான் திறந்து விடப்படுகிறது. விகிதாச்சார அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய நீரை கர்நாடக அரசு அளிக்க தவறியதன் காரணமாக தமிழ்நாட்டுக்கு விகிதாச்சார அடிப்படையில கிடைக்க வேண்டிய நீரினுடைய அளவு 26 TMC என்பதாலும் மூத்த வழக்கறிஞர்களுடைய ஆலோசனைப்படி தமிழக முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி கர்நாடகா தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய நீரை உரிய விகிதாச்சார அடிப்படையில கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில தான் உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்துல என்ன முடிவு எடுக்கிறதோ அதன் அடிப்படையில தமிழக அரசுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அமையும் என்பதையா தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டி கர்நாடக அரசு ஏற்கனவே ஆணையம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவை செவிசாய்க்காம நீரை திறந்து விடுவதை செவிசாய்க்க மறுக்கிறது. ஆனால் நீர் இருக்கிறது. விகிதாச்சார அடிப்படையில தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நீரை தர மறுக்கிறாங்க. இதன் காரணமாகவே உச்சநீதிமன்றத்துல அதை கேட்டு பெறக்கூடிய நடவடிக்கையாக வழக்கு தொடுத்து அதன் மூலமாக தீர்வு காணக்கூடிய நடவடிக்கையில தமிழக அரசு இறங்கி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் விஜய் உத்தரவின் பேரில் தான் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது தமிழக அரசு. இந்த விவகாரத்துல உச்சநீதிமன்றம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, என்ன தீர்ப்பை வழங்கப் போகிறது என்ற அடிப்படையில தமிழக அரசினுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும். நன்றி பாஸ்கரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உச்சநீதிமன்றத்தில் காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். தமிழக அரசு தன்னுடைய மனுவில் என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க, என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அதில் விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம். காவிரியில் ஒழுங்காற்று பரிந்துரையின் பேரில் வெளிகொண்டுவில் திறந்துவிட வேண்டிய நீரின் அளவை, குறிப்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை உடனடியாக நடைமுறைப்படுத்த கோரி அந்த கர்நாடக அரசுக்கு உத்தரவிட கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளது. தமிழ்நாடு அரசின் சார்பில் வழக்கறிஞர் பி கருணாகரன் தாக்கல் செய்துள்ள அந்த இடையீட்டு மனுவில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் ஜூலை 30 தொடங்கி 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி நீர் வீதம் நீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகத்துக்கு உத்தரவிட்டுள்ளது என்றும் 45 TMC நீரை திறக்க மறுக்கும் கர்நாடகத்தின் போக்கு காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை மீறும் வகையில் இருப்பதாகவும் காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலன் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை ஏற்று செயல்படுத்த உடனடியாக காவிரியில் நீரை திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விரைந்து விசாரிக்க ஒரு முறையீட்டையும் உச்சநீதிமன்றத்தில் முன்வைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. நன்றி வெங்கடேசன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தமிழகத்திற்கு உரிய காவிரி நீரை குறித்த காலத்தில் கர்நாடகா வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு தரப்பிலிருந்து தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் 4.536 TMC தண்ணீர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில் அது போதாது என்றும் தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவிரியின் குறுக்கே கர்நாடக அணைகளில் 77 TMC வரை தண்ணீர் உள்ள நிலையில்
தாங்கள் கேட்கும் தண்ணீரை தருவதில் எந்தவித சிரமமும் இருக்காது என்று சுட்டிக்காட்டி விகிதாச்சார அடிப்படையில் 26.95 டிஎம்சி நீரை கர்நாடகா வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் தமிழக அரசு குறிப்பிட்டிருக்கிறது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் அந்த மனுவில் தமிழக அரசு முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். முதலமைச்சர் விஜய் அறிவுறுத்தலின்படி காவிரி நீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. இதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.